ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சொரக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன். அது பாருங்கள், சொரக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வேர்க்கடலில் வேக வச்சுருக்கேன்னா தக்காளி 2 வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் வதங்கினோடனே எப்பவுமே சொல்கிற டிப்ஸ் தான் உங்களுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். லைட்டாக போட்டுருக்கேன். இந்த சொரக்காயும் மல்லாட்டையும் குக்கரில் வேக வச்சுக்கணும். ஒரு 3 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட. இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நசுக்கி விட்டுருங்க. இப்போ இருக்கிற தக்காளி வேகவே மாட்டேங்குது. குக்கர் வச்சாலும் வேக மாட்டேங்குது. நசுக்கி விட்டுருக்கேன். நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ தக்காளி நசுங்கிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நசுங்கணும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். பாருங்க, தக்காளி நசுங்கிடுச்சா? நமக்கு இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுறேன். உப்பு கொஞ்சம் போடுறேன். இந்த எண்ணெயிலே வதக்கினீங்க, அந்த மிளகா வெடி கொஞ்சம் அடங்கும். அதனால நான் உங்களுக்கு அந்த இதுலேயே போட்டு வதக்கி காட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். பாருங்க, நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்க, தொக்கா வந்துச்சு, எண்ணெயெல்லாம் வெளில வருது பாருங்க. இப்போ வந்து புளி ஊற்றிங்க. கரைச்சி வச்சுருக்கேன் புளி, ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளி உப்பு போட்டாச்சு. மஞ்சள் போடல. இதை காட்டுறேன். இதை காட்டுறேன். கொதிக்குது பாருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், காட்டுறேன். இப்போ வந்து இந்த வச்சுருக்கீங்கல்ல சொரக்காவும் வேர்க்கடலையும் நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த தண்ணியோட ஊற்றிடுங்க. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஹெல்த்துக்கு நல்லது தானே சொரக்கா. அதனால் அந்த தண்ணியோடய ஊற்றிடுங்க. குழம்பு தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. சுண்டனாக்கு செட்டி ஆகிடும். சொரக்காய் மல்லாட்டை காரக்குழம்பு இதுக்கு பேர். இதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பாருங்க. நல்லா கொதிக்கிது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கிறதோட மிளகாத்தூளை வதக்கிட்டிங்கன்னா 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் போடுறேன். நல்லா கொதிக்கும். இது வந்து தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். சாதம் வடித்து சூடாக போட்டு சாப்பிடலாம். இதுக்கு கூட்டு வந்து கீரை கூட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரைக்கீரை கூட்டு, சாதம், ரசம், இந்த குழம்பு தான். தேங்க்யூ. சாப்பிட வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.